ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே பை டே நிறைய வீடியோஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அவங்க 12th அதிக மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களை கைட் பண்ணக்கூடிய அந்த அவங்க படிக்கக்கூடிய அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு படிப்புகளாக இருக்கட்டும், அது வந்து நல்ல லெவலில் அவங்க படித்து வந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ்வளோ உங்களோட 12th எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் கொஞ்சம் காலகட்டத்தில் தான் இருக்கு. இன்னொரு 2-3 மந்த்ஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எப்படி சடனாக பக்கத்தில் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால இருக்கிற நேரத்தை வந்து செல் போட்டு படிங்க. அதிகப்படியான ஸ்கோர் பண்ணுங்க. அந்த ஸ்கோர் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளை பின்ன உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் என்ன காலேஜஸ் அப்படிங்கறத முடிவு பண்ணும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, தமிழகத்துல அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகள் என்ன. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து 3 காலேஜஸ் இருக்கு. சிஏஜி, ஏசிடி, தென் எம்ஐடின்னு சொல்லிட்டு. அது இல்லாம அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிங்க. தென் செகண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திண்டிவனம் மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் தனி மாவட்டமாக ஆயிடுச்சு. ஸோ அது தனியா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க, ஸ்டேட் காலேஜ். அண்ட் தென் ஃபோர்த் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை ரீஜனில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல அமைச்சிருக்கும். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஜிசிடின்னு சொல்லப்படுற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. தென் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இருக்கு. சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் இருக்குங்க, பாரத இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கு. தென் செவன்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர்ல இருக்கு, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளைன்னு சொல்லிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் இருக்கு, 8th பிரான்ச். அண்ட் 9th பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி கடலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10th யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டைன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இருக்குங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒன்று இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டைன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இருக்கு. தென் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் சொல்லிட்டு நமக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நமக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒன்று இருக்கு. தென் யூனிவர்சிட்டி விஓ சிதம்பரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திலும் இருக்குங்க. தென் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் சொல்லிட்டு நமக்கு மதுரை மாவட்டத்திலும் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இருக்கு. அண்ட் தென் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு மாங்கரையில் அமைஞ்சிருக்குங்க, மாங்கரை பிரிவில் அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜஸோட கவுன்சிலிங் கோட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 சைட்ல இருக்கும். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டார்கெட் பண்றீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால மார்க் கம்மியா இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எங்களால இருக்க முடியல அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் இந்த காலேஜஸ்க்கு வந்து நீங்க ஈஸியா டார்கெட் பண்ணலாம். உங்களோட மார்க் உங்களோட கம்யூனிட்டி வைஸ் பொறுத்து நீங்க ஓரளவுக்கு மார்க் எடுத்தா கூட தாராளமா நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.